வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ஆட்டுக்குடல் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே 1/2 கிலோ ஆட்டுக்குடல் எடுத்திருக்கேன். முதல்ல ஆட்டுக்குடலோட வெளி பகுதியை நல்லா 2-3 தண்ணியில் அலசி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா உள்ள பகுதியை நல்லா க்ளீன் பண்ணிடலாம். முதல்ல அதோட ஓரத்தில் இப்படி குச்சி இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா குடலை பின்னாடி இழுத்து விட்டுக்கோங்க. ஃபுல்லாக நல்லா இழுத்து விட்டதுக்கப்புறமா கையை வச்சு அந்த அழுக்கை இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் இதே மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா அலசிக்கலாம். அதுக்கப்புறமா குடலோட இந்த பகுதியை க்ளீன் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி எடுத்திருக்கேன். இதில் இப்போது அந்த குடலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 1 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நாம் இதை க்ளீன் பண்ணிடலாம். இப்போ தொலியை லைட்டாக இப்படி இழுத்து விட்டாலே போதும், ஈஸியாக வந்துடும். இப்போது இதே மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா க்ளீனாக வந்திருக்கு. ஸ்கின்னை தனியாக எடுத்தாச்சு. இப்போ இதை வேஸ்ட்டில் போட்டுடலாம். நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இது இப்போது 2-3 தண்ணியில் நல்லா அலசி வச்சிடலாம். இப்போது குடலோட எல்லா பகுதியும் நல்லா அலசி வச்சாச்சு. இப்போ இது சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நாம் இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போது 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நாம் இதை 2-3 தண்ணியில் மறுபடியும் நல்லா அலசி எடுத்துடலாம். இப்போ நல்லா அலசி நான் அதை ஒரு குக்கரில் போட்டிருக்கேன். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வத்தல் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். 1/2 கப்பில் இருந்து 1 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 6லேருந்து 8 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 8 விசில் போல் வந்திருக்கு. ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ தண்ணி கொஞ்சம் இருக்கிறனால தண்ணியை நம்ம வற்ற வைக்கணும். அதுக்காக ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இது நல்லா வற்றி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இது நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதில் வேக வச்ச ஆட்டுக்குடலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அது வரைக்கும் நல்லா இடையில வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போது ஆட்டுக்குடல் நல்லா ட்ரையாக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ஆட்டுக்குடல் ரோஸ்ட் ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.